இஸ்ரவேலர் பிலிஸ்தியருக்கு முன் தோற்றனார். மூப்பர்கள் பெட்டியை கொண்டு வர இஸ்ரவேலர் மகா ஆரவாரம் பண்ணினார். பிலிஸ்தியர் தேவனுக்கு பயந்து நடுங்கினார். ஓஃப்னி பினேகாஸ் என்பவர் மரித்தார். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஒருவன் சீலோவுக்கு ஓடி வந்தான். ஏலி வழியை பார்த்துக்கொண்டு அவன் பின்னாலே விழுந்து மரித்தான். பினேகாசின் மனைவி பிரசவ வேதனை பட்டாள். அவள் இகபோது என்று பெயரிட்டாள். அவர்கள் தாகோன் கோவிலில் பெட்டியை வைத்தனர். தாகோன் தரையில் முகம் குப்புற விழுந்தது. அவனுடைய தலையும் கைகளும் துண்டிக்கப்பட்டது. கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. எக்ரோன் ஊரர் அலறி விதறினார்கள். 5 பொன் எலிகளை செய்தார். மாடுகள் நேராக பாதையில் நடந்தது. பிரபுக்கள் அவர்கள் பின்னே நடந்தார். அவர்கள் பெட்டியை கண்டு சந்தோஷப்பட்டிருந்தார்கள். கர்த்தர் 70 பேரை அடித்தார். அவர்கள் அபிநாதாபின் வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலர் கர்த்தரை நாடி புலம்பினார். அந்நிய தேவர்களை நீக்கிவிட்டார். சாமுவேல் எபெனேசர் என்று பெயரிட்டார். எங்களுக்கொரு ராஜாவை தாரும். சாவுல் கழுதைகளை தேடி நடந்து போனான். ஞான திருஷ்டிகாரன் வீடு எங்கே என்று கேட்டான். சாமுவேல் அவனை முக்கிய இடத்தில் இருத்தினான். சாவுலுடைய தலையில் தைலத்தை ஊற்றினான். வழிபோக்கர் அவனுக்கு 2 அப்பங்கள் கொடுத்தார். அவன் தீவதாரிசிகளுடன் கூடி தீவதாரிசனம் சொன்னான். சாமுவேல் கோத்திரங்களை கிட்ட வரச் செய்தான். சாவுல் தளவாடங்களின் நடுவை ஒளித்துக் கொண்டான். ராஜா வாழ்க என்று ஆரவாரம் பண்ணினார். நாகாஷ் ஜபேஷில் முத்துகையிட்டான். அவன் மாடுகளை துண்டு துண்டாக வெட்டினான். அவர்கள் ஒரு மனப்பட்டு புறப்பட்டு வந்தார். சாவுல் அம்மோனியரை முன்னிலம் வரை வெட்டினான். அவர்கள் சாவூலை கர்த்தர் முன்னிலையே ராஜாவாக்கினார். ராஜா உங்களுக்கு முன்னையே நடக்கிறார். கர்த்தர் இடி முழக்கத்தையும் மழையையும் அனுப்பினார். அவர்கள் கர்த்தருக்கு மகாவும் பயப்பட்டுந்தார். கர்த்தருடைய கை உங்களுக்கு விருத்தமாயிருக்கும். சாவூல் மிகவும் சிறிய கோத்திரத்து மனுஷன். தேவ ஆவி அவன் மேல் பலமாயிறங்கிற்று. சாமுவேல் மக்களை ஒரு காலும் வஞ்சித்தவதில்லை. அவன் மோசே ஹாரூனை நினைத்து சொன்னான். உங்கள் கர்த்தரை உண்மையாக சேவித்து நடங்கள். அவன் உங்களுக்காக ஜெபிக்க தவறமாட்டேன். உபயோகமில்லாத துன்ப விஷயங்களை பின்பற்றாதேயுங்கள். நீங்களும் உங்கள் ராஜாவும் அழிவீர்கள். சாவூல் 3000 பேரை தெரிந்து கொண்டான். யோனாத்தான் பிலிஸ்திய காவலை அடித்தான். மக்கள் குகைகளில் ஒளித்துக் கொண்டனர். சாவூல் 7 நாட்கள் காத்திருந்தான். அவன் ஹோமபலியை செலுத்தினான். சாமுவேல் வந்தபோது முடிந்தது. அவன் ராஜ்யம் நிற்காது என்றான். சாவூலிடமும் யோனாத்தானிடமும் மட்டும் பட்டயம் இருந்தது. யோனாத்தான் பாறையின் மேல் சதிப்போனான். அவன் கர்த்தர் பக்ஷப்பார் என்றான். பிலிஸ்தியர் அவனை வரச் சொன்னார். அவன் பகைவரை அடித்துப் போட்டான். பூமி அதிர்ந்தது, திகிலு வந்தது. சாவூல் கூட்டம் கரைவதை பார்த்தான். அவன் புத்திகீனமான ஆணையை இட்டான். யோனாத்தான் தேனை சுட்டித்துப் பார்த்தான். இராணுவ வீரர் மிகவும் சோர்ந்து போனார்.
மக்கள் இரத்தத்துடனே மாம்சத்தை புசித்தினர். சாவூல் முதல் பீடத்தை கட்டினான். கர்த்தர் அவனுக்கு பதில் சொல்லவில்லை. சீட்டு யோனாத்தான் மேல் விழுந்தது நிச்சயமாகவே. அவன் சாவாயி என்றான் சாவூல். மக்கள் அவனை இன்று மீட்டர். சாவூல் சுற்றிலும் யுத்தம் பண்ணினான். ராஜாவின் குடும்பம் பலப்பட்டு வந்தது. அவன் பலவானை தன்னுடன் சேர்த்துக் கொண்டான். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நடங்கள். சாவூலும் மக்களும் ஆகாகையை தப்புவித்தார். ஆடுகளின் சத்தம் கேட்கிறது ஏன்? சாவூல் நான் கீழ்ப்படிந்தேன் என்றான். கீழ்ப்படிதல் பலியை பார்க்கிலும் நல்லது. ராஜ்யம் உன்னை விட்டு பறிக்கப்பட்டது. சாமுவேல் ஆகாகையை துண்டு துண்டாக வெட்டினான். சாமுவேல் சாவூலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பு. கர்த்தர் இதயத்தையே பார்க்கிறார். இளையவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணினான். பொல்லாத ஆவி ராஜாவை கலங்க பண்ணிற்று. தாவீது மீட்டியான், சாவூல் தேற்றமடைந்தான். நான் பிரிஸ்தியன் அல்லவா என்றான். இந்த அப்பங்களை உன் சகோதரருக்கு கொண்டு போ. இந்த விருத்த சேதனமில்லாத பிலிஸ்தியன் யார்? ஏலியாபு தாவீதின் மேல் கோபம் கொண்டான். உன் அடியான் சிங்கத்தையும் கரடியையும் கொன்றேன். இந்த ஆயுதங்களுடன் நடக்க தாவீது துணிந்து அவன் 5 உருண்டைகள் கல்லுகளை தெரிந்து, நான் சேனைகளின் கர்த்தர் நாமத்திலே வருகிறேன். கல் அவனுடைய நெற்றியில் பதிந்தது. தாவீது அவனுடைய தலையை வெட்டினான். இஸ்ரவேலர் மகா ஆரவாரத்துடன் புறப்பட்டனர். இந்த வாலிபன் யாருடைய மகன்? யோனாத்தான் தாவீதுடன் உடன்படிக்கை பண்ணினான். சாவூல் அவனை இராணுவத்தின் மேல் வைத்தான். ஸ்திரைகள் 10,000 பேரை கொன்றான் என்றனர். சாவூல் தாவீதை பொறாமையுடன் பார்த்துந்தான். சாவூல் அவன் மேல் ஈட்டியை எறிந்தான் நிச்சயமாயாக. சாவூலின் மகள் மேகாள் தாவீதை நேசித்தாள். தாவீது 200 பிலிஸ்தியரை கொன்று வந்தான். சாவூல் தாவீதுக்கு என்றைக்கும் பகைஞனானான். யோனாத்தான் சாவூலின் சதியை தாவீதுக்குச் சொன்னான். சாவூல் மறுபடியும் ஈட்டியை எறிந்து பார்த்தான். மேகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கினாள். மெத்தையில் ஒரு மூர்த்தியை வைத்துந்தாள் மேகாள். தேவ ஆவி அவர்கள் மேல் பலமாய் இறங்கிற்று. சாவூலும் சாமுவேல் முன்னிலையே தேவதாரிசனம் சொன்னான். கர்த்தரிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் நிச்சயமாயாக. தேவனே, என் பகைஞருக்கு என்னை தப்புவியும். அவர்கள் இருவரும் வெளியே மைதானத்திற்குப் போனார். தாவீதின் இடத்தில் யாரும் இல்லாமலிருந்தது. சாவூல் யோனாத்தான் மேல் ஈட்டியை எறிந்தான் வேகமாக. யோனாத்தான் அம்பை தூரத்திலே எறிந்தான் பரீட்சைக்காக. அம்பு உனக்கு தூரத்தில் அல்லவா என்றான். அவர்கள் முத்தம் செய்து மகாவாய் அழுதார். கர்த்தர் நம் சந்ததிகளுக்கு நடுவே இருப்பார். தாவீது புறப்பட்டு வனாந்தரத்திற்குப் போனான். தேவனே, எனக்கு உயர்ந்த கோபுரமாயாக. அவர்கள் நாய்களைப் போல ஊரை சுற்றுவார்கள். தாவீது நோபு ஊரை அகிமேலேக்கிடம் போனான். யாஜகன் பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான் நிச்சயமாயாக. அவன் கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்தான். தோவேகு எதோமியன் அவனை பார்த்திருந்தான். தாவீது பைத்தியக்காரன் போல நடித்து பார்த்தான்.
அவன் அதுலாம் குகைக்குள்ளே தப்பிப்போனான். இன்னல் பட்டிருந்த 400 பேர் கூடினார். அவன் தன் பெற்றோரை மோவாபுக்கு கொண்டு சென்றான். சாவூல் சவுக்கு மரத்தடியில் அமர்ந்திருந்தான். தோவேகு யாஜகர்களை வெட்டிக் கொன்றான். அபியாதார் தப்பித்து தாவீதிடம் ஓடி வந்தான். தாவீது கேலா ஊராரை பஜாப்பித்து வந்தான். சாவூல் கேலாவின் செய்தியை கேட்டான். நிச்சயமாயாக தாவீது வனாந்தர அரணுகளில் தங்கியிருந்தான். யோனாத்தான் அவனுடைய கையை பலப்படுத்தினான். சீப்பியர்கள் சாவூலிடம் தாவீதை காட்டிக் கொடுத்தனர். சாவூல் மலைச்சரைவிலே பின்தொடர்ந்தான். தூதன் பிலிஸ்தியர் வந்தாரை சொன்னான். சாவூல் குகைக்குள்ளே தனியாகப் போனான். தாவீது போர்வியை வைத்திருந்த ஆடையை அறுத்தான். தாவீதின் மனம் மிகவும் வேதனைப்பட்டிருந்தது. தாவீது தன் மனுஷரை தடுத்தான். தாவீது தரையில் முகம் குப்புற விழுந்திருந்தான். என் கையிலுள்ள ஆடையை பாருங்கள். சாவூல் மகா சத்தமிட்டு அழுதான். தாவீது தன் அரணுக்குப் போனான். என் தேவனாகிய கர்த்தரே, உம்மை நம்புகிறேன். என் கேடயம் தேவனிடத்திலே இருக்கிறது நிச்சயமாயாக. அவன் தான் தொண்டிய குழியிலே விழுந்தான். கர்த்தர் என் ஒளியும் என் மீட்புமாயானவர். ஒன்றை கர்த்தரிடத்தில் கேட்டேன், அதையே தேடுவேன். கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் நிச்சயமாயாக. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். உடைந்த பாத்திரத்தைப் போல மறக்கப்பட்டேன் ஆனேன். என் காலங்கள் உமது கையில் இருக்கிறது நிச்சயமாயாக. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்துப் பாருங்கள். நெருங்குண்ட இதயமுள்ளவருக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் நிச்சயமாயாக. கர்த்தருடைய தூதன் சுற்றிலும் பாளையம் இறங்குவார் நிச்சயமாயாக. பலாவானே, பொல்லாப்பு செய்ய ஏன் பெருமைப்படுகிறாய்? உன் நாக்கு கருக்குமுள்ள ஷௌரத்து போன்றது. நானோ பச்சைத்து வளர்கும் சைத்து மரத்தைப் போல. தேவன் உன்னை என்றைக்கும் நிர்மூலமாக்குவார் நிச்சயமாயாக. சிங்கத்தைப் போல என்னை பிடிக்காமல் என்னை மீட்பும். உமது முகத்தையே தேடுவேன் என்று சொன்னீரே. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அவனுடைய எலும்புகளையெல்லாம் கர்த்தர் பாதுகாக்கிறார் நிச்சயமாயாக. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாயாக. தீமை செய்கிறவருக்கு கர்த்தருடைய முகம் விருத்தமாயிருக்கும் நிச்சயமாயாக. உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக வாஞ்சிக்கிறேன் நிச்சயமாயாக. வாழ்வோர் தேசத்திலே நன்மையை காண்பேன் நம்புகிறேன். கர்த்தருக்கு காத்திரு, திடீர் மனதாயிரு நீ. நாளை பற்றிய கவலை வேண்டாம், இன்றே போதும் அந்த கிருபை. ஒவ்வொரு நாளும் போதுமே, அவர் கிருபை போதுமே.